வணக்கம், வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? பிரஜனை வெளியேற்ற சேதுபதி சதி செய்கிறாரா? அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எல்லாருக்கும் எழுந்திருக்குது. காரணம் அவர் சரியா மதிக்க மாட்டேங்கிறாரு. இவர தூக்கி வெளில போடுங்க அப்படிங்கிற மாரி தான் சொல்வாரோன்னு சிலருக்கு சந்தேகம். ஏன்னா, இவர திவாகர் அனுப்பிச்சாங்க, பிரவீன்ராஜ் அனுப்பிச்சாங்க. இவரெல்லாம் ஒரு முரட்டுத்தனமான ஆளுங்கப்பா. இவரெல்லாம் வெளில அனுப்புங்க அப்படிங்கிற மாரி விஜய் சேது சொல்லியிருப்பாரு. அதே போல தான் பிரஜன் வந்து விஜய் சேதுபதிய மதிக்க மாட்டேங்கிறாரு. என்ன சார் சண்ட போடுங்கிறீங்க, சண்ட போட்டா வந்து திட்டுறீங்க அப்படின்லாம் கேட்கிறாரு இல்லையா? அத எப்படி ட்விஸ்ட் பண்ணாரு விஜய் சேதுபதி அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. பிரச்சனை வெளியேற்ற வேண்டிய காரணம் என்னங்க? என்ன பார்த்தா எப்ப பார்த்தாலும் வந்து சண்டை. அதுவும் விக்ரம பார்த்தா, "ஏய் பிக் பாஸ் ரெக்வெஸ்ட் பண்றேன். கதவு திறந்து விடுவாரு. போய் உன் பொண்டாட்டிய கூப்பிட்டு வா. என் பொண்டாட்டிய பத்திலாம் நீ பேசாத. உனக்கு யார்றா அந்த தகுதிய குடுத்தது? நீ யாரு? நான் யார் தெரியுமா? நான் ஹீரோ. நீ வந்து வெறும் காமெடியன்." அது கூட ஏதோ என்ன சொன்னாரு? காமெடின்னு கூட சொல்லல. வேற ஏதோ வார்த்தை சொன்னாரு. "நீ எல்லாம் வந்து பேசுறியாங்க? அவ்வளவுதான் ஒழிச்சு கட்டிருவேன் உன்ன. ஆளே இல்லாம பண்ணிடுவேன்." அப்படின்னு சொல்லி தெறிக்க விடுறாப்புல. விஜய் சேதுபதி அதான் கேட்கிறாரு. "ஏம்பா இது எல்லாத்தையும் லிஸ்ட்டா படிங்க." அப்படின்னு. ஆனா எஃப்ஜே ஒரு வார்த்தை சொன்னான். "எங்க எங்க அப்பா கிட்டலாம் வந்து சொல்லுங்களேன் பாப்போம்." அப்படின்ட்டு. அது பின்னாடி ஒரு கதையில சொல்றேன். விக்ரம் வந்து இப்படி ஒரு டார்கெட் பண்ணாரா? விக்ரமோட டார்கெட் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் எஃப்ஜே வந்து இந்த பால் இஷ்யூ நடந்ததுல்ல. பால் இஷ்யூனா திவ்யாக்கு வந்து டீ குடிச்சே ஆகணும். டீ குடிச்சு நான் மாத்திரை போடணும்னு ஒத்த கால்ல நிக்கும்போது பால்லாம் குடுக்க முடியாது. பால் இல்ல. நாளைக்கு நம்மளுக்கு பால் வேணும். நீங்க சாயந்தரம் டீ குடிச்சீங்கல்ல, மத்தியானம் டீ குடிச்சீங்கல்ல, சாயந்தரம் காலைல குடிச்சீங்கல்ல, அவ்வளோதான் அப்படின்ட்டாப்ல. இது என்னடா வம்பா போச்சு அப்படின்னு அந்த பொண்ணு நான் பால் குடிக்காம வேலை செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு ஸ்ட்ரைக் பண்றாங்க. பிக் பாஸ் வந்து வீட்டுக்குள்ள சொல்றாரு. அதுக்கும் நாங்க போ மாட்டோங்கிறாங்க. அதுக்கு கூட துணைக்கு இவரு உட்கார்ந்துருக்காரு. அப்ப திவ்யா இவங்க வராங்க. யாரு? அவங்க பேர் என்னப்பா? ஆ வியானா வராங்க. அதுக்கப்புறம் நம்ம சுபிக்ஷா வராங்க. எல்லாரும் வந்தப்போ, "இந்த பாருங்க, நீங்கலாம் பேசக்கூடாது. கிளம்பு, கிளம்பு. நீ யார் பேசுறதுக்கு? உங்களுக்கு தகுதியே கிடையாது. கிளம்பு, கிளம்பு" அப்படின்றாரு. அவங்கள மிரட்டி அனுப்புறாரு. அதுக்கு தான் இவங்க வியானா வந்து கேமரா முன்னாடி போய் சொல்றாங்க. "பிக் பாஸ் இவரு வந்து எங்களுக்கு த்ரெட்டனிங்கா இருக்காரு. நாங்க இவரு கூட அ இருக்க மாட்டோம்" அப்படின்லாம் அவங்க போய் கேமரா முன்னாடி சொல்றாங்க. சுபிக்ஷா என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்ல அவங்க அது மாரி ஒரு இது அனீசியா ஃபீல் பண்றாங்க. இது எல்லாத்தையும் ராஜமாதா தான் பண்ணாங்கன்னு ராஜமாதாவ போட்டு விட்டாங்க. ராஜமாதாவுக்கு கோவம் வந்துருச்சு. "என்ன அது எப்படி சொல்லலாம்? நான் போய் கேட்கிறேன்" அப்படின்னு சொன்னாங்க. ஆனா போய் கேட்கலன்னு வச்சுக்கங்க. அது வேற விஷயம். இப்படி பலதரப்பட்ட சம்பவங்கள் ஓடிட்டு இருந்ததுங்க. அதுக்கப்புறம் அந்த பால் குடுக்க மாட்டேன்னு சொன்னது எஃப்ஜே வந்து அதெல்லாம் குடுக்க முடியாதுன்னு சொன்னப்போ, அந்த பால வச்சுட்டு இவன் என்ன பண்ண போறான்? அவங்க வீட்ல இருக்கிறவங்கலாம் பால் ஊத்த போறானா? அவன் தங்கச்சிக்கு ஊத்துவானா? அக்காவுக்கு ஊத்துவானா? அண்ணனுக்கு ஊத்துவானா? தம்பிக்கு ஊத்துவானா? அப்பாவுக்கு ஊத்துவானா? அம்மாவுக்கு ஊத்துவானான்னு இவரு பாட்டுக்கு கேட்க ஆரம்பிச்சு. பால் ஊத்துறதுன்னா என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்ட நீ சொல்லி, "நீ யாருய்யா அந்த மாரி பேசுறதுக்கு?" அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமா திட்டின உடனே, அது வேறு மாதிரியாக சென்று விட்டது அப்படிங்கிறது தான். பிரஜன பொறுத்தவரைக்கும் அவரு வார்த்தை விடுறதுக்கு தயங்கவே மாட்டாரு அப்படிங்கிறதுக்கு உதாரணம் இதெல்லாம். என்ன பொறுத்தவரைக்கும் பிரஜன் வந்து அது வெள்ளந்தியான மனுஷன். டக்குனு கோவப்படுறாரு. அப்புறம் சரி பண்ணிடுறாரு. அவரே திருப்பி அவங்கள்ட்ட பேசுறாரு. எல்லாம் பண்றாரு. பார்வதி கிட்டயே சண்டை போடுவாரு தானே. இந்த பாரு என் மேல வந்து ஷோல்டர்ல கை வச்ச உடனே தள்ளி விட்டாரு அப்படின்னு சொல்லி பார்வதி கம்ப்ளைண்ட் பண்ண உடனே, "இத பாரு எனக்கு இங்க அண்ணன், அக்கா, தம்பி, எவனும் கிடையாது. என்கிட்டலாம் பேச வர வச்சுக்காத" அப்படின்னு அவரே தான். இப்ப தோள் மேல இப்படி கைய போட்டுட்டு பேசிட்டு இருக்காங்க. பிரஜன் வந்து அந்த டயத்துக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அத மறந்துட்டு வேற மாரி பண்றாருன்னு வச்சுக்கங்க. அது வேற விஷயம். "கோபம் உள்ள இடத்துல தான் குணம் இருக்கும்பா" அப்படின்லாம் சொல்றாங்க. பிரஜன் சாண்ட்ராவை அவ்வளவு சீக்கிரம் அனுப்ப மாட்டாங்க. அவங்க பண்றதெல்லாம் பிராங்க்ங்க. சும்மா இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸுங்க. சொல்லி வச்சு பண்றாங்க அப்படின்லாம் நெறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அப்படி இல்லன்னு தான் எனக்கு தோணுது. விஜய் சேதுபதி அவர்களை பொறுத்தவரைக்கும், இதுல வந்து அது மாரி பொய் சொல்லி டிராமா பண்ணி ஒரு கன்டென்ட்ட கிரியேட் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. அவரு நிஜமாவே கோவப்பட்டார். பிரஜன் மேலயும் சரி, சாண்ட்ரா மேலயும் சரி, திவ்யா மேலயும் சரி, அவரு நிஜமாவே கோவப்பட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த உண்மைய தான் நம்ம ஏத்துட்டாகணும். ஆனா இன்னொரு விஷயத்த நீங்க யோசிச்சு பார்த்தீங்களா? விஜய் சேதுபதி அவர்களை பொறுத்தவரைக்கும், தனக்கு ஏதாவது எதிராக நடந்ததுன்னா, அதுக்கு வந்து இப்ப பிரவீன்ராஜ் அனுப்பிச்சாரு, திவாகர் அனுப்பிச்சாரு. திவாகர்லாம் கேட்கறதுக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு. அதனாலயே அனுப்பிச்சு விட்டாங்க. ஆனா அவர் ஓட்டு இருந்ததெல்லாம் உண்மதான். ஓட்டு இருந்தாலுமே அனுப்புறாங்க. பிரவீன்ராஜுக்கும் அப்படிதான் இருந்துச்சு. பிரவீன்ராஜுமே அந்த திமிரா நடந்துக்கிறாரு. அந்த அது பேர் என்ன? அந்த கமருதீன வச்சு ஒரு பிராங்க் பண்ணாரு இல்லையா? அடிச்சு. அதெல்லாம் பண்ணக்கூடாது ஆக்சுவலா. அது மாரி பண்ணா தான் தப்பு. அடிக்கிறதுல நீங்க பிராங்க்னா வேற மாரி விளையாட்டா பண்ணலாம். அத மாரி வேற ஏதாவது பண்றான்னு பார்த்து தான் பிரவீன்ராஜ் அனுப்பிச்சு விட்டாங்க. அதே மாரி பிரஜனும் இருந்தா பிரச்சனையாகும். பெண்களுக்கு எதிராக ஏதாவது பண்ணிடுவாரோ! அப்படிங்கிற மாரி எண்ணி அவரு அனுப்பிச்சிடலாமா? அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி அவர்கள் டிஸ்கஸ் பண்றாருன்னு ஒரு புரளி. அது உண்மையாக இருக்காது அப்படிங்கிறது தான். பிரஜன் வந்து இந்த வாரம் இல்ல அடுத்த வாரத்துல வர வாரத்துல அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்த வாரம் சாண்ட்ராவே சேர்த்தே அனுப்பிச்சு விட்டுருவாங்கலாம் சொல்றாங்க. அவங்க வந்த வேலை முடிஞ்சிருச்சு. இனிமே அவங்களுக்கு வேலை கிடையாது அப்படிங்கிற மாரி பண்றாங்க. அது சரியான அணுகுமுறை கிடையாது அப்படிங்கிறத நானுமே சொல்லிட்டு இருக்கேன். பிரஜனை வெளியேற்றினா என்ன ஆகும்? கண்டிப்பா அது அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரஜன் விளையாடட்டும். ஏதாவது தப்பு செஞ்சாருன்னா அத சுட்டிக்காட்டுங்கள். அதான் நீங்களே சொல்றீங்கல்ல. விஜய் சேதுபதி சொல்றாரு.
3 வாரம் 4 வாரம் ஆச்சு கம்ப்யூட்டர் திருந்தறதுக்கு. விக்ரமுக்கு புரியறதுக்கு 3 வாரம் ஆச்சு. அதெல்லாம் இருக்குங்க. அப்படிதாங்க இருக்கும். அப்புறம் சரியா சொல்றாரு. ஆனாலும் பிரஜனை வச்சு வறுத்து எடுக்குறாரு. ஆனா பிரஜனை என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, எஃப்ஜேவா இருந்தாலும் சரி, விக்ரமா இருந்தாலும் சரி, பார்வதியா இருந்தாலும் சரி, ஏன் வியானாவா இருந்தாலும் சரி, எல்லாரையும் மிரட்டுற தோணியில தான் பேசுறாரு. "ஏய் நான் யார் தெரியுமா? ஹீரோ. நீ யார் தெரியுமா? காமெடியன்." வியானா கிட்ட "நீ எல்லாம் கேட்காதம்மா. உன்ன யார் கேட்க சொன்னது? நீ யாரு இங்க? கிளம்பு, கிளம்பு காத்து வரட்டும்ங்கிறாரு." சோ சுபிக்ஷா கிட்ட "இத பாரும்மா, இந்த மாரிலாம் பேசக்கூடாது. அப்படிதான் ஓட விட்டுருவேன்." அப்படின்னு ஏதோ ஒரு அந்த வார்த்தை பிரயோகங்கள் வந்து சரியாக இல்லை அப்படிங்கிறது தான். அதுதான் சொல்றாரு. விஜய் சேதுபதிகிட்ட சொல்றேன். சேது கிட்ட சொல்றேன். பிக் பாஸ்ட்ட சொல்றேன். பிக் பாஸ் சொல்லி கதவ திறந்து விடுறேன். இதெல்லாம் யாரு அவருக்கு கன்டென்ட்டா சொல்லிக் குடுத்தது அப்படின்னு அவர் கேட்கும்போது நமக்கே ஆச்சரியமா இருக்கு. எப்படிங்க அதெல்லாம் பண்ண முடியுது உங்களால? அப்படிங்கிற மாரி சாண்ட்ரா வந்து கதறி அழ ஆரம்பிச்சுட்டாங்க. ஐயா உன்ன நான் வீட்ல இருந்து வரும்போதே சொன்னேன். இந்த மாரிலாம் கோவப்படாத. பிக் பாஸ்ங்கிறது வந்து டெம்ப்ட் பண்ணுவாங்க, கோவப்படுத்துவாங்க, டென்ஷன் ஆகும், கத்தக்கூடாதுன்னு சொல்லி தானே கூப்பிட்டு வந்தேன். நீ ஏன் இப்படி கேட்க மாட்டேன்னு கதறி அழுவுறாங்க அவங்க உட்கார்ந்து. யாரு? சாண்ட்ரா. சாண்ட்ரா அழறது இது 2வது முறை. ஏற்கனவே ஒரு தடவ அந்த பிராங்க் பண்ணாங்க இல்லையா? அப்ப அவர் ஒண்ணும் பண்ணல. போய் தடுத்தாரு அவ்வளவுதான். அதுக்கே வந்து கதறி அழுவுறாங்க. ஐய்யயோ! நம்ம குழந்தைங்க இருக்குது. என்ன இப்படி பண்றீங்கன்னு கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அதே மாதிரியான சூழல் நேற்று இரவும் நடந்துச்சுங்க. அதுல வந்து சாண்ட்ரா வந்து எதுக்கெடுத்தாலும் எமோஷனல் ஆறாங்க. பட் பிரஜனை வெளியேத்திட்டு சாண்ட்ரா மட்டும் உள்ள வச்சா, ஐயோ! சொல்லவே வேண்டாங்கிற மாரி இருக்கும். சோ இவர்களோட பர்ப்பஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஒரு விஷயத்த பண்றதுக்கு ரொம்ப தெளிவா யோசிக்கிறாங்க. ஆனால் சில இடங்கள்ல அவங்க தவறி விடுகிறார்கள் அப்படிங்கிறது தான் இங்க முக்கிய காரணமாக இருக்கிறது. பட் விஜய் சேதுபதி அவர்களை பொறுத்தவரைக்கும், "இதோ பாருப்பா ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் வந்து கேட்டுக்கு வெளியில. உள்ள வந்து நீ கண்டஸ்டன்ட், நான் ஹோஸ்ட். நான் சொல்றத நீ கேட்டு தான் ஆகணும். மரியாதையா பேசி தான் ஆகணும்." அப்படின்னு சொல்லி அடிச்ச உடனே, "இல்ல சார், போங்க வாங்க சார், போங்க சார்" அப்படின்னு ஆரம்பிச்சுட்டாப்ல. ஆனாலும் அவர் பேசுறத நிறுத்தவே இல்ல. கோட்ட அப்படி கட்டிட்டு தூக்கி போட்டு, "நாளைக்கு வரேன்" அப்படின்னு போயிட்டாரு. ஆக்சுவலா எபிசோடு 15 நிமிஷம் டைம் இருந்தது. முன்னாடியே முடிஞ்சிருச்சு ஆக்சுவலா. அப்புறம் அதுக்கப்புறம் எபிசோட்ல அவங்க திட்டினது, போனது, வந்ததெல்லாம் போட்டு மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் ஃபேக்ட். சோ பிரஜனை பொறுத்தவரைக்கும் அவரு வெளியேற்றினால் நல்லது தான் மக்கள் நம்புறாங்க. இப்ப நான் கூட ஒரு இது போஸ்ட் போட்டிருந்தேன். கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருந்தேன். யாரை இந்த வாரம் வெளியேற்றலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கு அதுக்கு எவ்வளவு போட்டிருக்காங்கன்னா, இந்த வாரம் யாரை வெளியேற்றலாம்ன்னு போட்டதுக்கு வந்து கிட்டத்தட்ட 24,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அதுல 12,000 பேர் கிட்டத்தட்ட 50% பேர் பிரஜன் வெளியேறணும்னு போடுறாங்க. இதுதான் அவரோட நிலைமை. புரியுதுங்களா? இதுதான் டேட்டா. இந்த டேட்டா வச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த புரிதலுக்கு இல்லாம விளையாடிட்டு இருக்காரு அவரு. இவரு எப்படிப்பா திருத்துறது அப்படின்னு தான் பார்க்கணும். வேற வழியே கிடையாது. இப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு அவரு. சோ அந்த புரிதல் இல்லாம விளையாடிக் கொண்டிருக்கிற நபரை வெளியேற்றினால் என்ன அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வியும். சோ உங்களுக்கு அந்த மாரி ஏதாவது கேள்விகள் இருந்தா அதை பத்தி சொல்லுங்க. பட் பிரஜன் வெளியேற்றப்பட இப்படியே கோவப்பட்டே இருந்தாருன்னா, சாண்ட்ரா விளையாடுறன்னு இவர அனுப்பிச்சிடுறது பெட்டர்ன்னு தான் எனக்கு தோணுது. சோ உங்களுக்கு ஏதாவது தோன்றினால் அதையும் சொல்லுங்க. தேங்க் யூ ஆல் அண்ட் பை டு எவரிவன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.